வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு அப்புறம் மட்டன் நெய் வறுவல் இது ரெண்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கடற்பாசி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா தேங்காய், அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், 2-3 மிளகு, கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா முந்திரி கூட போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கடைசியா சேர்க்கறதுக்காக கொஞ்சமா கொத்தமல்லி. நான் மட்டனை குக்கர்ல 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கலாம். அதோடய நம்ம தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அதனால வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும். நீங்க மட்டன் வேக வைக்கிறப்பயே குக்கர்லயே தாளிச்சு போட்டு வேக வச்சீங்கன்னா அந்த சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க அதை இருத்து ரசம் கூட வச்சுக்கலாம், மட்டன் ரசம் கூட. நான் அந்த ரெசிபி இன்னொரு வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வேகணும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு குழம்ப கொஞ்சம் கெட்டியாக பெரட்டினாப்புல வைக்கிறேன். அதனால எனக்கு இந்த அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கறியை அதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க மிளகாத்தூள். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா மல்லித்தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அந்த மசாலா ஜாமானோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து எப்போதுமே குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் சேர்த்து அந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி அலசி அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 கொதி இது வந்தோடனே நம்ம நிப்பாட்டிக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி மட்டன் கொதிச்சிட்டு இருக்கப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சுங்க, மட்டன் நெய் வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு. சரின்ட்டு குழம்புலேருந்தே கொஞ்சம் மட்டன் எடுத்துட்டு நான் நெய் வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லியில தூவிக்கலாம். இப்போ நம்ம நெய் வறுவல் நான் அன்னைக்கு எப்படி பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்புல இருந்து எடுத்து வச்ச கறி கொஞ்சமா ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டேன். நான் அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் தனியா ஒரு நாள் அப்லோட் பண்றேன். அன்னைக்கு திடீர்னு ஆசை வந்ததுனால வேற வழி இல்லாம கொஞ்சமா குழம்புல இருந்து எடுத்து செஞ்சோம். இது குழம்புலேருந்து எடுத்ததுங்கிறனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள்லாம் ஆல்ரெடி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்டோட இதெல்லாம் நல்லா சார்ந்திருக்கும் மிளகாத்தூள்லாம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போதுமே நீங்கள் வறுவல் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் மட்டன் அதில் வளர்க்காம இந்த மாதிரி மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா கரைஞ்சிராம இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் கறியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு பெரட்டினீங்க அப்படின்னா கறி ஹார்ட் ஆயிரும். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மசாலாவோட அந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த மட்டன்ல அந்த தண்ணியெல்லாம் இழுத்து அந்த மசாலாலாம் நல்லா அந்த மட்டனோட கோட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த மட்டன் நெய் வறுவலுக்கு. இதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது நான்ஸ்டிக் கடாய் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அடியில் ஒட்டாது. சப்போஸ் நீங்கள் சாதா கடாயில் பண்ணுறீங்கன்னா நல்லா அடி பிடிக்கிறப்ப அதெல்லாம் நல்லா கிளறி விட்டு கிண்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் நெய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண மட்டன் குழம்பு அப்புறம் மட்டன் நெய் வறுவல் இது ரெண்டையும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை நமக்கு சொல்லுங்க.
மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்த வர வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சேனல்ல இதுவரை நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல வர ஐக்கான்லயும் இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி.